பேர் வந்து நஜ்தி வஹாபி தாவா, ஷேக் முகமது இப்னு அப்துல் வஹாபுடைய தாவா பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இந்த தாவாவுக்கும் ஷேக் முகமது இப்னு அப்துல் வஹாப் அவங்களுடைய விளக்கங்களுக்கும் இவங்க கொண்டு வந்த இந்த தாவாவுக்கும் அவர்களுக்கு முன்னாடி இருந்த சலஃபி தாவாவுக்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. சரிங்களா? ஏறத்தாழ ஒரு 10-15 வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஸோ அதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது பியூர் சலஃபி தாவா, இது வந்து சலஃபுகளுடைய டைரக்ட் தாவா என்று சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சலஃபுகள் செய்த தாவாவுக்கும் தங்களை சலஃபிகள் என்று சொல்லிக் கூடக்கூடிய இவங்க செய்யற தாவாவுக்கும், குறிப்பாக இந்த நஜ்தி பகுதியுடைய அங்கிருந்து கிளம்பிய அந்த தாவாவுக்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. என்னென்ன வித்தியாசங்கள், பிழைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக வந்து ஒரு முக்கியமான பிழைன்னா தக்ஃபீர் செய்வது, தப்தி செய்வது, எக்ஸ்ட்ரீமாக ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தப்தி செய்வது, தக்ஃபீர் செய்வது. அவங்க ஒருத்தவங்களை தக்ஃபீர் செஞ்சுட்டாங்க, தப்தி செஞ்சுட்டாங்க, அந்த நபரை வந்து வேறு ஒருத்தர் வந்து தப்தி செய்யலைன்னா, தக்ஃபீர் செய்யலைன்னா இவங்களையும் பிதத்வாதின்றவாங்க, இவங்களையும் காஃபிர்ன்றவாங்க. புரியுதுங்களா? இவங்க வந்து ஒருத்தவங்களை வந்து தக்ஃபீர் செய்யறாங்க, காஃபிர்னு சொல்றாங்க. அதை மத்தவங்களையும் ஏத்துக்கணும். மத்தவங்க ஏத்துக்காம இல்ல அவங்க காஃபிர் ஆவல அப்படின்னு சொன்னாங்கன்னா, சொன்னா அவங்க காஃபிர் ஆயிடுவாங்க. இதுக்கு பேரு செயின் ஆஃப் தக்ஃபீர் சொல்லுவாங்க. சரிங்களா? தக்ஃபீர், சங்கிலி தக்ஃபீர் சொல்லுவாங்க, சங்கிலி தொடர் மாதிரி இருக்கக்கூடியது. இது வந்து நவாகிதுல் இஸ்லாமுடைய அவங்களுடைய புத்தகத்திலையும் இது இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த மோசமான நடைமுறையை சில பேர் எடுத்துக்கொள்ளவும் செஞ்சாங்க இல்லையா? சில இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு சில அமைப்புகள் வந்து இதை எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. அல்ல அவங்களுக்கு ஹிதாயத் தர வேண்டும். சிலர் வந்து கொண்டு வந்து காட்டுவாங்க, இதற்கு எதிராக இமாம் முகமது இப்னு அப்துல் வஹாப் பேசியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சில கூற்றுகளை எடுத்துட்டு வந்து காட்டுவாங்க. அவங்களுடைய கூற்றுகள் உண்மைதான், இதுக்கு எதிராக அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆனா அவங்க நடந்து கொண்ட விதம் அவங்க பேச்சுக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க நடந்து கொண்ட விதத்தை அவங்களுடைய நபர்கள் எழுதி இருக்கக்கூடிய கிதாபிலே நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க சொன்ன விதத்துக்கும் நடந்து கொண்ட விதத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ எதையுமே அந்த கான்டெக்ட்டை வச்சுதான் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் அவங்க எந்த ரீதியாக இதை சொல்கிறார்கள் என்று. சரிங்களா? அவங்க எந்த கான்டெக்ட்ல வந்து அதை வந்து அமல் செஞ்சாங்களோ அந்த கான்டெக்ட்டை விட்டுட்டு இப்ப இருக்கக்கூடிய விளக்கத்தோடு பார்த்தால் அவங்க செஞ்ச தவறுகள் நமக்கு தெரியாது. இதற்கு எந்தெந்த புத்தகங்களுக்கு போனா இவங்களுடைய பிழைகள் நமக்கு தெரியும் அப்படின்னா, துரர சனியா அதுக்கு போனா அவங்களுடைய பிழைகள் தெரியும். அடுத்தது ரசாயில ஷக்சியா, இந்த புத்தகத்துக்கு போனாலும் தெரியும். முஃபீத் அல் முஸ்தபித் ஃபி குஃப்ரி தாரிக் அத் தௌஹீத், இது வந்து முகமது இப்னு அப்துல் வஹாப் அவங்க எழுதினது. இதுல போனாலும் அவங்களுடைய பிழைகள் நமக்கு தெரியும். உன்வான் அல் மஜித் ஃபி தாரிக் நஜித், உஸ்மான் இப்னு பிஷர், இவர் வந்து ஒரு வஹாபியை சேர்ந்த ஒரு ஆலிம். ஏன் வஹாபி என்று சொல்றோம்னா உடனே எல்லாருக்கும் புரியும் யார சொல்றோம் அப்படின்றதுக்காக தான் சொல்றோமே தவிர அதை ஒரு பழி சொல்லக்கூடிய ஒரு விதத்துல இருக்கக்கூடிய டேர்மா நம்ம யூஸ் பண்ணல. அஸ்தக்ஃபிருல்லா, அல்லாஹ் அதை விட்டு பாதுகாக்கட்டும். ஏன்னா இந்த உலமாக்கள் வந்து எவ்வளவு உம்மத்துக்கு நலவுகளை செஞ்சிருக்கிறாங்க. ஏறத்தாழ சலஃபுகள் செய்த தாவாவோட இவங்க தாவா ஒப்பிட்டா 70% அப்படியே மேட்ச் ஆகுது. ஒரு 30% தான் மேட்ச் ஆகல. அது புரியுதுங்களா? அந்த 30% மேட்ச் ஆகாத அந்த 30% என்ன, அதை தெரிந்து கொண்டு அந்த பிழைகளை தெரிந்து கொண்டு நம்ம அவங்களுக்காக துவா செய்யணும். ஏன்னா அவங்க தெரியாம இதை செஞ்சிருக்கலாம், அவங்க இஜ்திஹாதுல பிழை ஏற்பட்டதுனால செஞ்சிருக்கலாம், அவங்க தவறா புரிஞ்சதுனால மார்க்கத்தை இதை செஞ்சிருக்கலாம். இப்ப அந்த 30% பிழைகளை நம்ம தெரிஞ்சு கொண்டு அதே தவிர நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. சரிங்களா? நம்ம ரிப்பீட் பண்ணாம அதை கம்ப்ளீட்டாக நம்ம மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கு நம்ம முயற்சி செய்யணுன்றதுக்காக தான் இந்த தொடரே தவிர மாறாக யாரையும் வந்து குறை சொல்லணும், அவதூறு சொல்லணும், புறம் பேசணும், இந்த நோக்கத்தோட இந்த இன்டென்ஷனோட இந்த பதிவுகள் கிடையாது. ஏன்னா நம்ம மார்க்கத்தை முழுமையாக சீராக பின்பற்றணும். அதுவும் சலஃபுகள் பின்பற்றணும் மாரி, முக்கியமாக சஹாபா, தாபீன், அத்பாவு தாபீன், அந்த வழியில பின்பற்றணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஸோ அதுக்கு முரணாக ஒரு 30% இருப்பதால் இப்போது இருக்கக்கூடிய இந்த வஹாபி நஜிதி தாவா என்று சொல்லுவாங்க, அந்த பிழைகளை மட்டும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இன்னும் சொல்ல போனா நாம இந்த நஜ்தி வஹாபி தாவால தான் படிச்சு வெளி வந்தோம் டிகிரிஸோட. ஸோ அதனால நம்ம வந்து நம்ம செஞ்ச அந்த பிழைகளை மற்றவங்க செய்திடக்கூடாது என்பதுக்கு தான் இந்த பதிவு. நம்ம வந்து இதற்கு எதிரானவர்கள் அல்ல, மாறாக இதிலே படிச்சு ஊறி வந்தவர்கள் தான் நம்ம. இது சம்பந்தமாக வகுப்புகள்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். மாறாக இந்த வஹாபி நஜ்திதால இருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம், அது இல்லைன்னு சொல்லி நம்ம மறுக்க முடியாதுங்க. ஷேக் அவங்களுடைய தாவா வந்து அக்கீதா ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுச்சு. மிகப்பெரிய ஃபாய்தாக்கள் அவங்களுடைய அக்கீதா புத்தகத்துல இருக்கு. கஷ்ஃபு ஷுபஹாத்தா இருக்கட்டும், கிதாபு தௌஹீதா இருக்கட்டும், எந்த ஒரு புத்தகமா இருக்கட்டும், நிறைய பலன்கள் அதுல இருக்கு. அதை நம்ம எடுத்துக்கொள்வோம், அதை நம்ம வகுப்புகளாக நடத்துவோம், மக்களுக்கு அதன் மூலயமா பலன் தருவோம். அதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்ல வரல. ஏன்னா யாருமே மாசூம் கிடையாது, யாருடைய தாவாவும்
ரசுல்லாவுடைய தாவா தவிர மற்ற யாருடைய தாவாவும் பிழைக்கு அப்பாற்பட்டது. எல்லாருடைய தாவாவும் எல்லா ஜமாத்துகளுடைய தாவாவும் பிழை வந்து அதுல ஏற்படும் தான். அந்த பிழைகளை நம்ம கண்டறிந்து அதே நம்ம திருப்பி அந்த மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதுதான் இந்த தொடருடைய நோக்கமே தவிர யாரையும் பழி தீர்ப்பது இதனுடைய நோக்கம் அல்ல. மேலும் தாரிகுன் நஜ்த், இது வந்து இந்த வஹாபி ஆலிம்கள், நஜ்தி ஆலிம்கள், ஹுசைன் இப்னு கனம் இவங்க எழுதின ஒரு புத்தகமான ஹிஸ்டரி புத்தகம். சரிங்களா? இவங்க வந்து டைரக்ட் ஸ்டூடெண்ட் முகமது அப்துல் வஹாபோட டைரக்ட் ஸ்டூடெண்ட். இந்த புத்தகத்திலையும் நமக்கு அந்த வரலாற்று பதிவுகள் கிடைக்கும், அவங்க என்னென்ன தவறுகள் செய்தார்கள் என்பதை கூட. அதாவது ஷாமுடைய மக்களை வந்து தக்ஃபீர் செஞ்சது ஆதாரம் இல்லாமல். மேலும் வந்து சலஃபி ஆலிம்கள் சொல்லுவாங்க உஸ்மானிய கிலாபத்துக்கு எதிராக வந்து இது பண்ணல, கிளர்ச்சி செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க முகமது பின் அப்துல் வஹாப். ஆனால் செய்தார்கள், அதுதான் உண்மை. சரிங்களா? அதுவும் மக்கால இருக்கக்கூடிய மக்கள் 35வது ரசூலுல்லாஹ்வுடைய 35வது பரம்பரை, மேலும் மக்கால இருக்கக்கூடிய ஷெரீஃப், அதாவது ஆலிம்கள், காதிகள், இவங்களெல்லாம் தக்ஃபீர் செஞ்சாங்க. எங்க விளக்கத்தை நீங்க ஏத்துக்கணும், அப்பதான் நீங்க வந்து இஸ்லாம்ல இருக்கீங்க, இல்லைன்னா வந்து நீங்க வந்து காஃபிர் ஆயிடுவீங்க சொல்லி மிரட்டி கடிதங்கள் மூலியமாக மேலும் அவங்கள வந்து தக்ஃபீர் செஞ்சாங்க. இத்தனை நபர்களையும் ஆலிம்களையும் தக்ஃபீர் செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய 35வது பரம்பரையும் தக்ஃபீர் செஞ்சாங்க, மக்களையும் தக்ஃபீர் செஞ்சு நீங்க தௌபா செஞ்சு திரும்ப வந்தாதான் நீங்க இஸ்லாம்ல இருக்கீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இதற்கான ஆதாரங்கள்லாம் நம்ம வந்து பதிவு செய்வோம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல. ஏன்னா ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது இல்லைங்களா? ஸோ நாங்க தக்ஃபீர் செஞ்சுட்டோம் இந்த மக்களை, வேறு யாராவது இவங்களை தக்ஃபீர் செய்யல அப்படின்னு சொன்னா அவங்கள இவங்க காஃபீர் என்று சொல்லி விடுவாங்க. அடுத்ததாக வந்து அல் அஹ்ஸா என்ற பகுதி, அக்ஸா அவங்களுக்கு எதிராக அக்யூசேஷன் செஞ்சு அவங்களை பயம்புறுத்தி அதனுடைய மக்களை வந்து என்ன செஞ்சாங்க, கொல்லவும் செய்தார்கள். மேலும் பஸ்ரால இருக்கக்கூடிய மார்க்கெட், அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு அட்டாக் செஞ்சு அங்க இருக்கக்கூடிய மக்களை கொண்டாங்க. மேலும் அவங்க நீர்லயும் மூழ்கினாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அது விரிவாக நம்ம பார்க்க வேண்டாம். ஏன்னா ஒருத்தவங்க வந்து இன்னொரு குரூப் கூட சண்டை போடும்போது எல்லா நேரத்திலும் நீதமாக இருப்பது சிரமம். சில நேரங்கள்ல அந்த மக்களின் புரிதலின்மை காரணமாக சில ரெண்டு சைட்லயும் தவறுகள் நடக்கும். இவங்க மட்டும் எக்ஸ்ட்ரீமா போகல. ஷேக் முகமது அப்துல்லாவுடைய தாவா பிடிக்காம அவங்களை எதிர்க்க வந்தவங்க என்ன செஞ்சாங்க, எக்ஸ்ட்ரீமா போனாங்க. ஷேக் முகமது அப்துல்லாவை கொல்றதுக்கு கூட துணிஞ்சாங்க, கொல்றதுக்கு ஆட்சியாளர்களை ஏவி விட்டாங்க. ஸோ ரெண்டு சைடுமே டென்ஷன்ஸ் இருக்கு, ரெண்டு சைடுமே எக்ஸ்ட்ரீம் போனாங்க என்பதை நம்ம பார்க்க முடியும் இதுல இருந்து. சரிங்களா? இவங்க தான் தவறு செஞ்சாங்க, இவங்க தான் எக்ஸ்ட்ரீம் போனாங்க அப்படின்னு சொல்லி கிடையாது. இவங்களை எதிர்த்தவங்களும் எக்ஸ்ட்ரீம் போனாங்க. அப்ப ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரீம் போகும்போது சில நேரங்களில் பிரச்சனைகள் கையை மீறி போய் தவறுகள் நடப்பது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கு. இஸ்லாமிய வரலாற்றிலே நம்ம இதுக்கான ஆதாரங்களை நாம் பார்க்க முடிகிறது. சோ இவங்களுடைய தவறுகள்ல சில முக்கியமான தவறுகள் எக்ஸ்ட்ரீமாக தக்ஃபீர் செய்வது, எக்ஸ்ட்ரீமாக தப்தி செய்வது. இந்த போக்கு முன் சென்ற அஹ்லுசுன்னா சலஃப் உலமாக்களிடம் இருந்ததா, இமாம் இப்னு தைமியாவிடம் இருந்ததா, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலிடம் இருந்ததா என்று சொன்னால் அவர்கள் ஒரு விஷயத்தை முன்கர் என்று சொல்லுவாங்க, அதை வந்து தலாலா வழிகேடு என்று சொல்லுவாங்க, அதை மாசியா பாவம் என்று சொல்லுவாங்க, அதை வந்து சில நேரங்களில் ஷிர்குல் அக்பர் என்று கூட சொல்லுவாங்க. ஆனா தக்ஃபீர் செய்ய மாட்டாங்க, காஃபிர் என்று சொல்ல மாட்டாங்க. ஆனா இவங்களுடைய தாவால வந்து டைரக்டா தக்ஃபீர் செஞ்சிருவாங்க. ஆனா இந்த தக்ஃபீர் செய்யக்கூடிய இந்த மென்டாலிட்டி, இந்த போக்கை வந்து இப்ப இருக்கக்கூடிய உலமாக்கள் வந்து அதை எடுப்பதில்லை. அவங்களுக்கு உதுரு பிஜ்ஜகல் தராங்க. அதாவது உதுரு பிஜ்ஜகல்னா அவங்களுக்கு அறியாமையின் காரணமாக விதிவிலக்கு செய்யறாங்க. இப்ப இருக்கக்கூடியவங்க டைரக்டா முகமது அப்துல்லா அப்படி தாவா அப்படியே அவங்க ரெப்ரசன்ட் பண்ணல, பறைசாற்றல, மாறாக அடுத்த ஃபார்ம் அது வந்துடுச்சு. இப்ப இருக்கக்கூடியவங்க டைரக்டா தக்ஃபீர் செய்யல, மாறாக வந்து அவங்களுக்கு உதுரு பிஜ்ஜகல் செய்யறாங்க. பெரும் உலமாக்கள் இதுல ஷேக் இப்னு பாஸ், ஷேக் உசைமீன், ஷேக் இவங்கெல்லாம் வந்து நிறையவே வந்து உம்மத்துக்கு நிறைய பலன்கள் செஞ்சிருக்கிறாங்க, மறுக்கத்தக்கதல்ல. இந்த உலமாக்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் நிறைய விஷயங்களை வந்து சலஃபுடைய மன்ஹஜின் அடிப்படையில கையாண்டிருக்கிறாங்க. சரிங்களா? எல்லாருமே தவறு செஞ்சாங்கன்றது சொல்ல வரல இந்த பதிவுல. கிபாரல் உலமாக்கள், பெரிய உலமாக்களா இருக்கக்கூடியவங்க சரியான ஒரு மன்ஹஜ்ல இருக்கிறாங்க, சரியாக உம்மத்தை வழி நடத்துறாங்க. அவர்கள்கிட்ட படிச்சு வெளியே வராங்க இல்லையா தாயிகள், யூடியூப்ல கூட பிரபலமா இருக்கக்கூடிய தாயிகள், அவங்க செய்யற தவறுகள் தான் ஏராளமானதாக இருக்கு. அதுல ஒரு தவறு தான் அஷரி மாத்துருதி போன்றவர்களை அஹ்லுசுன்னா வட்டத்துல இருந்து வெளியே எடுத்துறாங்க. அவங்க அஹ்லுசுன்னா கிடையாது, அஹ்லுல் பிதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா முன் சென்ற சலஃப் உலமாக்கள், ஷேக் முகமது அப்துல் வஹாப் தாவாக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்கள அஹ்லுசுன்னா வட்டத்துலதான் கொண்டு வராங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்து அவங்க பிழைகள்ல ஒண்ணு முன்னாடியே பார்த்தோம், எக்ஸ்ட்ரீமா தக்ஃபீர் செய்யறது, தப்தி செய்யறது. மூன்றாவது பிழை வந்து இவங்க யார வந்து பிதத்வாதின்னு சொல்றாங்களோ, இவங்க யார காஃபிர்னு சொல்றாங்களோ அந்த நபரை எல்லாரும் ஏத்துக்கணும் காஃபிர் பிதத்வாதி என்று. யாரும் ஏத்துக்கலன்னா ஏத்துக்காத அந்த நபரையும் காஃபிர்
பித்தத்வாதி என்று செய்வாங்க. இது செயின் தக்ஃபீர் என்று சொல்லுவாங்க. தக்ஃபீர் சங்கிலி, தப்தி சங்கிலி என்று சொல்லுவாங்க. சங்கிலி தொடராக எல்லாரும் தக்ஃபீர் செஞ்சு வர்றது. தக்ஃபீர் செஞ்சு வந்துட்டு அடுத்தது என்ன செய்வாங்க, அவங்களுடைய இதுல ஷேக் முகமது இப்னு அப்துல் வஹாப் காலத்துல அவங்க இருந்தாங்கன்னா இந்த நபர்களையும் யார் ஏத்துக்கலையோ அவங்க தக்ஃபீர் அவங்களையும் கொல்ல செய்வாங்க, அவங்களுக்கு எதிராக போர் செய்வாங்க, அவங்கள சூறையாட செய்வாங்க. எக்ஸாம்பிள், நபிகளாரை வைத்து தஷஃபு ஷஃபாத் பரிந்துரைக்கு ஒருத்தவங்க நாடுறாங்க அப்படின்னா 4 மதுஹப்லையும் வந்து அஹ்லுசுன்னாவுடைய 4 மதுஹப்லையும் இந்த பரிந்துரை வந்து அனுமதிக்கப்பட்டதாக இருக்கு. ஆனா இதே வந்து அவங்க ஷிர்குல் அக்பர் என்று மேலும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயம் வந்து நவாக்கிதுல் இஸ்லாம்ல பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஷேக் முகமது பின் அப்துல் வஹாபுடைய வாப்பா வந்து தன்னுடைய மகன் இப்படி வந்து வித்தியாசமான சில கருத்துக்களை கொண்டு இருப்பதை பார்த்து மேலும் வந்து அஹ்லுசுன்னா பாதையை விட்டு கொஞ்சம் தூரமாக போறாரே சொல்லிட்டு இவருடைய விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு தடை வச்சாங்க. இவர் மூலியமா நிறைய ஃபித்னாக்கள் குழப்பங்கள் வரும் என்பதை அவங்க பயந்தாங்க. அவங்களுடைய வாப்பா இறந்த பிறகு ஷேக் அவர்கள் வந்து அவங்களுடைய தாவாவை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஷேக்குடைய ஒரு கூற்று வந்து தௌஹீது எனக்கு என்னை தவிர வேற யாருக்கும் தௌஹீத் தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. இது வந்து ஒரு அரகண்டான ஒரு வார்த்தை, இது யாருமே சொல்லிடக்கூடாது. ஷேக் அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை தருவான, ஜன்னாவை தருவானாக என்று சொல்றோம். அவங்களே சொல்றாங்க, ஷேக் அவர்களே, என்னைப்படி நானே சொல்றேன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வை தவிர வேற வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. நான் வந்து மார்க்க கல்வியை தேடினேன். காலகட்டத்துல எனக்கு லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய முழு விளக்கம் கூட எனக்கு தெரியாது என்று சொல்றாங்க. எனக்கு மார்க்கம் தீனுல் இஸ்லாம் கூட எனக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ்வுடைய அருட்கொடையை கொண்டு அல்லாஹ் எனக்கு இன்னும் கருணை காட்டினான். மேலும் என்னுடைய ஆசிரியர்களுக்கு கூட அதனுடைய விளக்கங்கள் தெரியாது. இதை விடுத்து அல் ஆரித், அதாவது நஜிது பகுதி, அதை சுற்றியுள்ள பகுதியில் யாராவது எனக்கு லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய விளக்கம் தெரியும் என்று சொன்னால் அவர் வந்து பொய் சொல்லி விட்டார் என்பதுதான் அர்த்தம். மேலும் வந்து அவர் வந்து அசத்தியத்தில் உள்ளார், மக்களை வந்து அவர் திசை திருப்பி விட்டார், இது தெரியாத விஷயத்துல அவர் என்ன செஞ்சிட்டார், தலை போட்டுட்டார் சொல்லி சொன்னாங்க. இது வந்து ரசாயில ஷக்சியால மேலும் துரரசனியால 10ஆம் ஜுஸ் 5வது 10/5 இருக்கு. மேலும் இது வந்து ஒரு அரகண்டான ஒரு எப்படி சொல்றது, ஒரு கர்வமான ஒரு பேச்சாக இருக்குது. நிச்சயமாக இது வந்து ஷேக் அவர்கள் இந்த வார்த்தைக்காக அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பானாங்க. ஏன்னா அவங்க செஞ்ச தொண்டுகள் ஏராளமாக இருக்குது. அதாவது எனக்கு மட்டும் தான் தௌஹீத் தெரியும், மற்ற யாருக்குமே தௌஹீத் தெரியாது என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம், அதுவும் எங்களை சுற்றியுள்ள எல்லா பகுதியிலையும் யாருக்கும் தெரியாது என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் மறுபடியும் நாம் பதிவு செய்கிற சகோதரி, வஹாபிதாவா என்று நம்ம சொல்கிறோம், அது சரியான ஒரு டேர்ம் இல்லை. வஹாபிதாவா என்று சொல்வது சரியான ஒரு டேர்ம் இல்லை. வஹாப் வந்து அல்லாஹ்வுடைய அழகான பெயர்கள் ஒன்று. ஆனால் எதனால் நம்ம அதை சொல்கிறோன்னா, அது சொன்னால் தான் புரியும் யாரை பற்றி நம்ம பேசுகிறோம். நஜ்தி தாவா என்றால் நிறைய பேருக்கு புரியாது, வஹாபி தாவா என்றால் எல்லாருக்குமே புரியும். சரிங்களா? அந்த டேர்ம் தவறான டேர்ம் தான். ஆனால் அதை எதுக்காக நம்ம குறிப்பிடுறோம்னா, பயன்படுத்துகிறோம்னா, அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து புரியும் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்ட்டு. இது வந்து ஷேக்குடைய தரஜாவை குறைப்பதற்கு, கண்ணியத்தை குறைப்பதற்கு அல்ல. ஷேக் அவர்களுடைய தரஜா உயர்ந்து விட்டது, மக்கள் அவர்களை ஷேக்குல் இஸ்லாம் என்று சொல்கிறாங்க. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு தரஜாவை கொடுப்பான் அப்படின்றத நம்ம ஆதரவு வைக்கிறோம். ஏன்னா அவங்களுடைய பணிகள் ஏராளம். ஷிர்கை ஒழித்து கட்டினாங்க, குஃபுரை ஒழித்து கட்டினாங்க, வணங்கப்பட்டிருக்கக்கூடிய மரங்கள், பூசப்பட்டிருக்கக்கூடிய கபர்கள், இதெல்லாம் நபிகளார் சுன்னாவுடைய முறைப்படி அதையெல்லாம் தகர்த்து எறிந்தாங்க. அக்கீதாவில் தெளிவை கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த நஜ்தி அரசாங்கம் வந்து தாவா அக்கீதாவில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ஷேக் அவர்களுடைய வருகை, அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்ச உதவி, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய குஃபரான ஷிர்கான நம்பிக்கைகள், ப்ராக்டிஸ்கள், இதெல்லாம் வந்து அவங்க வந்து சுத்தப்படுத்தினாங்க. அவங்களுடைய கிதாபுகள் மூலியமாக, அவங்களுடைய செயல்கள் மூலியமாக, அவங்களுடைய மாணவர்கள் மூலியமாக சுத்தப்படுத்தினாங்க. இதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. நம்ம பேச வர்றது என்னென்னா, ஷேக் முகமது இப்னு அப்துல் வஹாபுடைய தாவாவும் அவங்களுக்கு முன்னாடி இருந்த தாவாவுக்கும் சலஃப் தாவாவுக்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஒரு 10-15 வித்தியாசங்கள் இருக்கின்றன. அந்த வித்தியாசங்களை நாம் கண்டறிந்து இவங்க இந்த வஹாபி நஜ்தி தாவாவில் செய்த மிஸ்டேக்ஸை, பிழைகளை நாமளும் ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதை தெரிந்து கொண்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும், நம்ம சீர்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த தாவா முறையை அப்படின்றத பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி பார்க்கலாம், சமூக வலைதளங்களில் சரி, மற்ற ஊர்கள்லையும் சரி, இதுலேருந்து படிச்சுட்டு வரக்கூடிய தாயிக்கள், நான் பெரிய உலமாக்களை சொல்லவில்லை, பெரிய உலமாக்கள் மாஷாலா, அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது, அவ்வளவு உம்மத்துக்கு பணிகள் ஆற்றிருக்கிறாங்க. ஷேக் இப்னு பாஸ் ஆகட்டும், ஷேக் உசைமீன் ஆகட்டும், ஷேக் அல்பானி ரஹிமல்லா, நிறைய பேர். ஆனால் தாயிகள்
இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதாவது பொதுமக்களை எல்லாம் தக்ஃபீர் செஞ்சுக்கிட்டு தப்தி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு கல்வி கிடையாது, கல்வி ஞானம் தெரியாது. அவங்களெல்லாம் காஃபீர் சொல்லிக்கிட்டு பிதத்வாதின்னு சொல்லிட்டு அஹ்லுசுன்னா வல் ஜமா வந்து மாத்துரீதியாக்கள் அஷரியாக்கள் அதுக்குள்ளே வருவாங்க, அஹ்லுசுன்னாக்குள்ளே வருவாங்கன்னு சொல்லி முன் சென்ற சலஃபுகள் சொல்லி இருக்க, இவங்க வந்து அவங்களாம் அதுள்ள வரமாட்டாங்க. அவங்களும் அஹ்லுல் பிதத்வாதிகள் சொல்லி முத்திரை குத்தி வெளியே தள்ளுறாங்க அஹ்லுசுன்னா வட்டத்தை விட்டு. இதுக்கும் முன் சென்ற சுத்தமான சலஃபு தாவாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. இமாம் இப்னு தைமியா அவங்க சுமந்த தாவாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. முன் சென்ற உலமாக்கள் ரொம்பவே கவனமாக இருப்பாங்க தக்ஃபீர் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில். ஆனால் இவர்கள் வந்து தக்ஃபீர் செய்யக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இந்த தாயிக்கள் உலமாக்களிடம் படித்து வரக்கூடிய அரைகுறை நாலேஜ் உடையக்கூடிய தாயிக்கள் எப்படி இருக்கிறாங்க, இதை தமிழ்நாடுடைய தாவா காலத்துலேயும் நம்ம பார்க்கலாம், வெஸ்டர்ன் வேர்ல்டுலேயும் பார்க்கலாம். இதனுடைய ஆரம்பம் எங்கேருந்து வருதுன்னா, அந்த தாவாவுடைய தோற்றம் தெரிஞ்சாதான் அங்கேருந்து இதை இவங்க எடுத்துக்கொண்டாங்க ஒரு அறிவிப்பாளர் தொடராக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். ஸோ இதனுடைய தொடக்கம் அங்கேருந்து தான் வருது. ஸோ நம்ம தொடக்கத்தை தெரிந்து கொண்டு அதனால தான் இவங்க இப்படி செயல்படுறாங்க ரொம்ப ஹார்ஷாக என்று தெரிந்து கொண்டு இவங்களுடைய பிழைகளை இவங்களை திருத்திக் கொள்ளலாம் என்பதற்காக இந்த பதிவை நம்ம வைக்கிறோம். இறந்தவங்களை பற்றி புறம் பேசக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது. ஆனால் எப்போ அவங்களுடைய பிழைகள்னால மக்கள் வழித்தவர்களில் போகிறாங்களோ அப்போ அவங்கள பற்றி பேசுவது வாஜிபாக அமைந்து விடுகிறது. ஷேக் முகமது பின் அப்துல்லா ரஹிமுல்லாவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலும் மறுமையிலும் சொர்க்கத்தை தருவானாக. மேலும் அவர்களுடைய பிழைகளை எல்லாம் பிழை பொறுத்து மன்னித்து அருள் புரிவானாக. ஸோ இதுலேருந்து நாம் என்ன சொல்ல வரணும்னா, இந்த சலஃபியா, அதாவது இந்த நஜ்து பகுதியிலேருந்து வரக்கூடிய இந்த சலஃபியாவை விட்டு நம்ம வெளியேறிட்டோம். இதில் நாம் இல்லை. இதுலேருந்து வெளியேறிவிட்டு நாம் எதை பின்பற்றுகிறோம்னா, ஷேக் முகமது பின் அப்துல் வஹாபுக்கு முன்னாடி இருந்தது இல்லைங்களா சலஃபியா, அந்த குரான் சுன்னாக்கு நெருக்கமான சலஃபியா, அதை நாம் பின்பற்றுகிறோம். எக்ஸாம்பிள் இமாம் இப்னு தைமியாவுடைய சலஃபியா வழி, அவர்கள் புரிந்த விதம். ஸோ நம்ம இந்த சலஃபியாவை நாம் பின்பற்றுகிறோம். சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால், தற்கால மாடர்ன் சலஃபியாவிலிருந்து வெளியேறி பாரம்பரிய சலஃபியாவின் பக்கம் நாம் செல்கிறோம்.